பள்ளிக்கூடத்தினுடைய கற்றல் கற்பித்தல் முறை கேட்டல். பார்க்கறது கிடையாது. there was no blackboard, கருப்பு பலகை கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடத்தில் கருப்பு பலகை கிடையாது. எப்போ கருப்பு பலகை கொண்ட பள்ளிக்கூடங்கள் வந்தனவோ அப்போ இந்த கேட்டல் போயிடுச்சு. we have become hearing impaired. காது கேட்குது ஆனால் கேட்கல. ஏன்னா உள்ளே எதுவும் போக மாட்டேன். இந்த சரக்கு நம்மளால் எதையும் மனனம் பண்ண முடியல. இப்போ நல்ல உதாரணம் பூங்கனி அம்மா. அவர்களை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயம், எப்படி உங்களால் இத்தனை பாடல்களை நினைவு வைத்துக் கொள்ள முடியுது? எங்கே பள்ளிக்கூடம் போனீங்களா? இல்லை, திண்ணை பள்ளிக்கூடம். ஆசிரியர் காசு வாங்கினாரா? இல்லை, அவர் வீட்டுக்கு போவோம், மணலில் எழுதுவோம், பாடல் சொல்லி கொடுப்பாரு, மறுநாள் போய் ஒப்பிப்போம். ஸோ இந்த வயதிலையும் அவர்களால் எண்ணிலடங்கா பாடல்களை எந்த பிசுறும் இல்லாமல் சொல்ல முடியல. ஸோ இப்படி உள்ளே போகிறது ஒழுங்காக போகிறது இல்லைன்னு ப்ரூவ் ஆகுது இல்லையா? இப்படி உள்ளே போகிறது அருமையாக போய் சேர்ந்ததுன்னு ப்ரூவ் ஆச்சு. பாடம் கேட்டோம், பாடம் படிக்கிறோம். ஸோ கேட்டல் திறன் எப்போ மட்டுப்பட ஆரம்பிச்சதோ அப்போ நமக்கு வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சி மாத்திரம் காயத்தை ஏற்படுத்தலை. The so-called literate people are now waging a war with their texts, in my opinion, against those who have not read the text but are more knowledgeable, intelligent than those who have the text. படித்தவர்களை விட படிக்காதவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் நாம் ஒரு விதமான அதிகார அரசியலை காயப்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கோம். சினிமாவில், காட்சி ஊடகங்களில், சாதாரண சொல் வழக்குகளில் அவன் கை நாட்டு பேர் ஒழிப்பான்னு சொல்லுவோம். இது பிளாட்டோ ஆரம்பித்து வைக்கிறார். பிளாட்டோ என்ன ஆரம்பித்து வைக்கிறாரு? இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. சாக்ரட்டிஸ் இருந்திருந்தா பிளாட்டோவை திருத்திருப்பார். சாக்ரட்டிஸ் தோற்று போயிட்டார். பிளாட்டோ ஜெயித்த காரணத்தினால நாம் கை நாட்டு பேர்வழிகளை காயப்படுத்துகிறோம். ஸோ உங்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னா இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் எதுக்கும் லாயக்கற்றவர்கள், அறிவற்றவர்கள். Because those who belong to these oral cultures, according to Om, they work only with sounds. They work only with voice. They relate to objects only in terms of their sounds and voice. For them, the name of the object is not important. அதனால்தான் கமல்ஹாசன்கள் ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள். ரஜினிகாந்த்கள் ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள். எம்ஜிஆர் ஜெயிக்கிறார், தோற்கிறார். காரணம் என்னன்னா, they are all surviving, succeeding because they and we belong to oral culture. உங்களுடைய முக்கியமான கருத்தாக்கம் என்னன்னா, இதில் to those working in oral cultures, name of the object is not just a tag. கமல்ஹாசன் முக்கியம் அல்ல, உலகநாயகன் முக்கியம். புரியுதா? So the fans of Kamalhassan relate to him as உலகநாயகன். Kamalhassan is a name given to him by his parents. இல்லையா? Now this person's name is Walter Wong. What is in a name, you might ask? பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம். ஆனால் வால்டர் ஓங் கருத்தாக்கத்துப்படி பெயரில் தான் எல்லாம் இருக்குது. இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் வால்டர் ஓங். கமல்ஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கமல்ஹாசன். ஆனால் கமல்ஹாசன் பொருளாகவே மாறுகிறார். ஓரல் கல்ச்சரில், பேச்சு வழி பண்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, அந்த பொருள் தான் முக்கியம், அதனுடைய பெயர் முக்கியம் இல்லை. புரியுதா? ஸோ அந்த உலக நாயகனாகவே மாறிடுறார். உலகத்தில் எங்கேயும் நடக்காது. இது பேச்சு வழி பண்பாட்டில் தான் நடக்க முடியும். ஒரு மனிதன், உலகத்தை எல்லாத்தையும் பார்க்காத மனிதன்,
உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? 200 சொச்ச நாடுகள் இருக்குது. எப்படி ஒன்று உலகத்தை பார்த்தவர்னு சொன்னால் ஏற்றுக்கலாம், எல்லா நாட்டையும் பார்த்தவர். உலகத்துக்கெல்லாம் நாயகன் சொல்கிறது அவர் ராஜாவா? ஸோ அந்த உருவகம் என்பது இங்கே ஜெயிக்கிறதுக்கு காரணம், இங்கே இருக்கிற மக்கள் அந்த பொருளாகவே இதை மாற்றி விடுகிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ நேம், இட் இஸ் மோர் தென் எ நேம், இட் இஸ் த ஆப்ஜெக்ட். புரியுதம்மா? கமல்ஹாசன் அந்த உலகநாயகன் என்பது ஒரு சுட்டப்படக்கூடிய ஒரு அடைமொழி கிடையாது, அது அந்த பொருளாகவே மாறிவிடுகிறது. பேரறிஞர் அண்ணாவுக்கு தளபதி என்ற அடைமொழி இருந்த பொழுது அண்ணா அந்த பொருளாகவே மாறி வருகிறார். அவர் பேரறிஞர் என்ற அடைமொழி வரும்போது அது அடைமொழி மட்டுமல்ல, he becomes one. கலைஞருக்கும் அதே மாதிரி தான், நாவலருக்கும் அதே மாதிரி தான். They deliberately use that for Stalin also, because they want to bridge the gap between the தளபதி of yesterday, அண்ணா, and this தளபதி. இது ஒரு அர்த்தமற்ற செயலாக இருந்தாலும் now for this generation he is the தளபதி. இந்த தளபதியினுடைய ரசிகர்களுக்கு அந்த தளபதியினுடைய ரசிகர்கள் எவ்வாறு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா அது வேறு காலம், இது வேறு காலம். ஸோ தளபதி இயர் ஸ்டாலின் becomes தளபதி, the object. It is not a name, it is not a favorable prefix. So the oral man is caught in a conflict because his sounds are not recognized, his voice is not recognized, he is seen as illiterate. His book you have to read. Then there is another interesting scholar called Jonathan Rhee, I See a Voice. That is the title of the book. Jonathan talks about how we have become voiceless and why we have become voiceless. Now most of you, I would have mentioned Martin Heidegger. Martin Heidegger was a German philosopher, became famous for his work on being and time. இருத்தலும் காலமும் என்ற ஒரு சிக்கலான தத்துவ நூல், அதனுடைய ஆத்தர். அவரது இன்னொரு படைப்பு த ஏஜ் ஆஃப் வேர்ல்ட் பிக்சர். he was a very harsh critic of modernity. அறிவுலகத்தில் இன்னைக்கு 2 தளங்கள் இருக்கின்றன, 2 தரப்பு சார்ந்த அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு தரப்பு மாடர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நவீன யுகம் எவ்வாறு நம்மால் கையகப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி சிலாகித்து பேசக்கூடிய, எல்லாமே இந்த நவீன யுகத்தில் இப்படி தான் இருக்கும். ஸோ நவீன யுகத்தை இவர்கள் பார்வையில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். இன்னொரு தரப்பு அறிஞர்கள் நவீன யுகம்தான் நமது எல்லா சிக்கல்களுக்கும் காரணம், நவீன யுகத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தல். நவீன யுகத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கும், அதை கடுமையாக சாடும் ஒரு தத்துவ அறிஞர் ஹெய்டெகர். அதில் இந்த ஏஜ் ஆஃப் வேர்ல்ட் பிக்சரில் அது அருமையாக சொல்கிறார். த வேர்ல்ட் ஹஸ் பீன் ரெடியூஸ் டு எ பிக்சர். உலகம் ஒரு படமாக சுருக்கப்பட்டுள்ளது. த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட் ஆஃப் மாடர்ன் ஏஜ் இஸ் த கான்கஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அஸ் எ பிக்சர். எவ்வளோ அருமையான சொல்லாடல் பாருங்கள். ராஜா நாட்டை பிடிச்சாரு, உலகத்தை பிடிச்சாருன்னு சொல்கிறது போய் உலகத்தை ஒரு படமாக கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த படம் ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரை மாறவில்லை. The world picture does not change from an early medieval one into a modern one. இடைநிலையிலிருந்து நவீன யுகத்துக்கு வரும்போது அது மாறவில்லை. But rather the fact that the world becomes a picture at all is what distinguishes the modern age. படம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நவீன யுகம். உலகம் படமாக மாறிவிட்டது. படமாக மாறிப்போன இந்த உலகத்தில் ஒலிக்கு என்ன வேலை? எல்லாமே படமாக தான் தெரியுது. அதனால் தான் புரட்சி தலைவர் தோற்றுவிக்கப்படுகிறார். புரட்சி தலைவனுடைய ஒளியை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. புரட்சி தலைவி தோற்றுவிக்கப்படுகிறார் படமாக, காட்சியாக. மகாத்மா தோற்றுவிக்கப்படுகிறார், மகாத்மாவினுடைய ஒளி தோற்றுவிக்கப்படவில்லை. நேரு தோற்றுவிக்கப்படுகிறார் நவீன இந்தியாவின் சிற்பியாக. ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்படுகிறது, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கூட்டங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. 9/11 தோற்றுவிக்கப்படுகிறது.
ட்ரம்ப் தோற்றுவிக்கப்படுகிறார். உலகத்தில் இன்றைக்கி பெரிய சிக்கல் என்னன்னா, பெரிய இண்டஸ்ட்ரி என்னன்னா, 9/11க்கு பின்னால் உருவான இந்த பாதுகாப்பு அரண்கள். எங்கே போனாலும் ஒருத்தர் மெட்டல் டிடெக்டர் வச்சுருக்காரு, ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்குது இல்லையா? இது ஒரு பெரிய உற்பத்தி தளமாக உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் துப்பாக்கி தயாரிச்சுட்டு இருந்தாங்க, டேங்க் தயாரிச்சுட்டு இருந்தாங்க, ராக்கெட் தயாரிச்சிருந்தாங்க. இன்றைக்கி பாதுகாப்பு கருவிகள் தான். இசட் செக்யூரிட்டி என்ற ஒரு நிலை இந்தியாவில். ஒரு காலத்தில் பெரிய தலைவர்களுக்கு தான் இசட் கேடு செக்யூரிட்டி. 9/11க்கு முன்னால் அது மாதிரியான தேசிய பாதுகாப்பு இதெல்லாம் குழுக்கள்லாம் கிடையாது. புல்லட் ப்ரூஃப் வண்டியெல்லாம் கிடையாது. Now it's a major industry in the world. உலகத்தில் ஒருத்தர் 2 பணக்காரன் வந்து புல்லட் ப்ரூஃப் வண்டி வச்சுருந்தாங்க 80கள்லையும் 90லையும். இன்றைக்கி இந்தியாவில் எல்லா முதலமைச்சர்களுக்கும் புல்லட் ப்ரூஃப் வண்டி இருக்குது. காரணம், உலகம் 9/11க்கு பின்னால் ஒரு பாதுகாப்பற்ற உலகமாக படமாக தோற்றுவிக்கப்படுது இல்லையா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். மார்ட்டின் ஹைடெகர் சொல்கிறத, உலகம் 9/11க்கு அப்புறம் எவ்வாறு ஒரு படமாக தோற்றுவிக்கப்படுகிறது, பாதுகாப்பற்ற உலகமாக தோற்றுவிக்கப்படுகிறது. இங்கே ஒலிக்கு வேலை கிடையாது. So we have become slaves of this world as a picture. இந்த படத்தின் அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டு உள்ளோம். So picture is very important. And she also quotes Roland Barthes, who also feels strongly that voice is marginalized in modernity. Roland Barthes படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு வகுப்பில் விரிவாக பேசலாம். The age of modernity, according to Anthony Giddens, the sociologist, is the age of crisis, risks. Anthony Giddens என்ற சமூகவியல் அறிஞரது பார்வையில் மாடர்னிட்டி என்னன்னா, how to define modernity? He defines modernity as the age of risks. ஆபத்து நிறைந்த காலம்தான் நவீன யுகம். ஆண்டனி கிட்டன்ஸ் மாடர்னிட்டி அட் லார்ஜ் என்ற படைப்பை எழுதியவர். ஏன் ஆபத்து நிறைந்த காலம்? காலையில் எல்லாரும் வீட்டை விட்டு பாதுகாப்பாக இங்கே வந்திருக்கோம். வீட்டுக்கு போய் சேருவோமா? வழியில் விபத்து நடக்கலாம், ஏதாவது போராட்டம் நடக்கலாம். இந்த நவீன யுகத்துக்கு முன்னால் இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை கிடையாது, நிம்மதியான வாழ்க்கை. ஏன்னா சிறு குழுக்கள், பெரிய போராட்டம், பிரச்சனை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி காலையில் வீட்டை விட்டு கிளம்புறதை விட்டுருங்க, காலையில் படுக்கையிலேருந்து எழுந்தாவே நமக்கு பிரச்சனை தான். தொலைக்காட்சியை திருப்புறோம், அங்கே யாரோ ஒரு ஜோசியர் இன்றைக்கி நாள் நல்லா இருக்காது, நல்லா இருக்கும், நமக்கு ஆபத்தை உருவாக்குறாரு. அடுத்து ஏதோ ஒரு கல் விற்கிறவர் வராரு, இந்த கல்லை போட்டுக்கலன்னா உங்கள் வாழ்க்கை சூன்யமாயிடுன்றாரு. அடுத்தது ஒரு நியூமராலஜி வராரு, அவரும் அதே சொல்கிறாரு. சேனலை மாத்திரம், ஷேர் மார்க்கெட்டு, நீங்கள் போட்ட பணம்லாம் வீணாக போயிடுன்றாரு. ஸ்டாக் மார்க்கெட்டு எலெக்ஷனில் போயிடுச்சுன்றார். அடுத்து நியூஸ் சேனலில் திரும்புகிறோம், அவர்கள் பாட்டுக்கு அவங்க வியூவை சொல்கிறாங்க. The world as a picture becomes more nasty, more nasty, more nasty. It is a very problematic picture. Martin Heidegger சொல்கிறது, world has become a picture. But what kind of a picture? A very nasty picture. இதுதான் ஆண்டனி கிட்டன்ஸ் வேற பார்வையில் நவீன காலம் என்பது ஆபத்துக்கள் சூழ்ந்த காலம் சொல்கிறார். ஸோ பார்த்தும் அதை தான் சொல்கிறான், மாடர்னிட்டி கிரைசிஸ் பீரியடு. இதில் வாய்ஸுக்கு இடமே இல்லை, வாய்ஸ் ஹஸ் பீன் மார்ஜினலைஸ்டுன்னு சொல்கிறார். ஏன்னா இதே காலத்தில் இயங்கிய ஜூலியா கிறிஸ்தவா போன்ற மற்றவர்கள் இந்த மாடர்னிட்டிக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. இவங்கெல்லாம் பிளாட்டோவின் ஆதரவாளர்கள். அந்த அம்மாவும் பெரிய அறிஞர் தான், பட்டு இவங்கெல்லாம் மாடர்னிட்டிக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க. என்னைக்கு இந்த அமைப்பியல் வந்ததோ அன்னைக்கு வாய்ஸ் தோற்று போச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த அமைப்பியல் வாதம் இருக்குது இல்லைங்களா, இன்க்ளூடிங் டெரிடா, ஃபூகோ, துலூஸ், இவங்கெல்லாம்
இன்னொரு பார்வையில் மோசமானவர்கள், அமைப்பியல்வாதிகள். இவங்கெல்லாம் மாடர்னிட்டிக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க. அதில் கிறிஸ்தவாவும் அடங்கும். இவங்கெல்லாம் பிளாட்டோ மரபு. படிப்பறிவு இல்லையா, உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த உலகத்தில் இருக்க லாயக்கற்றவர் நீ என்று சொல்லக்கூடிய மரபு. ஸோ ஹியர் ஷீ டாக்ஸ் அபவுட் டெக்ஸ்சுவல் ப்ரொடக்டிவிட்டி. டெக்ஸ்சுவல் ப்ரொடக்டிவிட்டி யாருக்கு சாத்தியம்? ஓரல் கல்ச்சரில் சவுண்ட் பேஸ்டாக இருக்கவனுக்கு சாத்தியமா? கிடையாது. ஷீ சேஸ் வி மஸ்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் ஃபொனட்டிக் கான்ஷியஸ்னஸ். இந்த ஒலி சார்ந்த மனசாட்சியோட, ஒலி சார்ந்த உள்ளுணர்வோடு இருக்கிற நிலைக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று சொல்வது தான் கிறிஸ்தவனுடைய பார்வை. கடைசியில் மார்ட்டின் ஹைடகர் இது வந்து சம் ஆஃப் த அப்ரோச். who are the enemies of voice, who are the enemies of sound, who are the friends of voice and sounds, அந்த பார்வையில் பார்க்குறது மாடர்னிட்டியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஒரு ப்ரிசம் தான். ஒரு பார்வையில் இப்போ நான் இங்கேருந்து உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு பின்னால் அந்த ஒரு சிறிய கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடிக்கு பின்னால் 2 கம்ப்யூட்டர் இருக்குது, அதனுடைய ஒரு பகுதி தான் தெரியுது இல்லையா? அப்போ இந்த மாடர்னிட்டி என்ற ப்ரிசம் மூலமாக பார்க்கும் பொழுது ஒரு சின்ன விஷயந்தான் தெரியுது, புரியுதா? பட் அந்த ப்ரிசமும் அவசியம். ஏன்னா அங்கே இருக்கிறது வேறு ப்ரிசம், இந்த பக்கத்தில் இருக்கிறது வேறு ப்ரிசம். நமக்கு இந்த எல்லா கண்ணாடிகளும் தேவைப்படுகின்றன. ஸோ இந்த மாடர்னிட்டி ப்ரிசம் என்ற பார்க்கும் பொழுது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சார்பு நிலைகள், இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சார்பு நிலைகள், இதை ரெண்டும் புரிஞ்சிட்டா தான் நம்ம ஒலியை பற்றி ஆய்வு செய்ய முடியும். நம்ம எந்த பார்வையை எடுத்துக்கலான்றது ஒரு பக்கம். பட் இந்த 2 பார்வைகள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, உலகம் படமாக மாறிவிட்டது என்று சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த உலகத்தில் வந்து குரலுக்கான தன்மை போய்கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த நவீன யுகம் என்று சொல்வது தான். சரி, கல்ச்சுரல் ஸ்டடீஸ். இந்த ஆய்வுத்தளமும் ஒரு நான் சொன்ன இந்த லிஃப்ட் அப்ரோச் தான். 5வது ஃப்ளோரில் ஃபினாமினாலஜி, 6வது ஃப்ளோரில் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதுதான் முழுமையான உலகம்னு நம்ம நினைக்கக்கூடாது, இதுதான் ஒரே முறைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. These are only possibilities. Why I am arguing against disciplines is they are closing the possibilities. If you think against disciplines, the same cultural studies would emerge as a possibility. The same sociological approach would emerge as a possibility. அதே சமூகியல் புலம், அதே பண்பாட்டியல் புலம் ஒரு புதிய தளத்தை, கதவை, ஜன்னலை ஓப்பன் பண்ணும். When you look at them only as disciplines or the only possible approaches, it is more like a well. We are more like frogs in the well. So this is again a possibility. This person I have chosen because we had a different understanding of place and space so far. And he takes a different approach to place. வழக்கமாக we relate to sound as non-spatial. We relate to visual as spatial. The quality of being visual is also quality of being spatial. காட்சித்தன்மை வெளித்தன்மைக்கு ஒப்பானது என்று ஒரு வாதம் உண்டு. காட்சி பொருட்கள் ஒரு வெளியில் இருப்பதனால் வெளியோட அதிகம் நெருக்கம் கொண்டது காட்சி. The visual, the objects are located in space. On the other hand, sound is mostly seen as aspatial or temporal. வெளி சார்ந்து பார்க்கப்படுவது பெரும்பாலும் காட்சித்தன்மை, விஷுவாலிட்டி.
காலம் சார்ந்து பார்க்கப்படுவது ஒலித்தன்மை. Sound is normally related as aspatial temporal. Sound is a temporal event. கால நிகழ்வு தான் ஒலி, கால நிகழ்வு தான் இசை, கால நிகழ்வு தான் ஓதை. ஆனால் காட்சித்தன்மை என்பது வெளி நிகழ்வு. இந்த அமர்வு காட்சி ரீதியாக பார்க்கப்பட்டால், வெளி ரீதியாக பார்க்கப்பட்டால், இந்த அமர்வு, நீங்கள், நான், இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு வெளியில் இருப்பதனால் இது ஒரு காட்சி தோற்றத்தை உருவாக்குகிறது. இந்த காட்சி தோற்றம் இந்த வெளித்தன்மை சம்பந்தப்பட்டது. இந்த அமர்வின் வெளித்தன்மையும் காட்சித்தன்மையும் நெருக்கமானது. ஆனால் இந்த அமர்வின் ஒலித்தன்மை இது காலத்தன்மையோடு சம்பந்தப்பட்டது. This is temporal. இந்த வெளி இல்லைனாலும் இது சாத்தியம். Now Michel Duffy approaches place and space differently. How to identify a place with sound? ஒரு வெளித்தன்மையை எவ்வாறு ஒலித்தன்மையுடன் அணுகலாம் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன் முக்கியம்? இந்த கன்வென்ஷனல் லாஜிக் visual is associated with space and place. Sound is not associated with place and space. அப்படி இருக்கும்போது ஒரு ஆய்வாளர் எப்படி வெளியை புரிந்து கொள்ள, இடத்தை புரிந்து கொள்ள ஒலியை எவ்வாறு பயன்படுத்த முடியும் இல்லையா? So he uses this framework here because he is attracted by another scholar's concept of relational relationship, relational space, relational practices. A place is a geographical entity. இடம் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இடமாக நமக்கு தோற்றுவிக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய புவியியல் தன்மை, அதனுடைய ஒளித்தன்மை கிடையாது. However, we can use this clock tower example. What is a clock tower? In any part of the world, in any part of the world, the clock tower is meant to show us time. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இந்த கடிகாரம் சார்ந்த கட்டடங்கள் அவற்றினுடைய வேலை என்ன? நேரத்தை காட்டுவது, நேரத்தை ஒலியால் குறிப்பது. இப்போ இந்த கடற்கரை சாலையில் 3 கிளாக் டவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று மணிகுண்டு கட்டட கிளாக் டவர், சென்னை பல்கலைக்கழகம். அடுத்தது பிரசிடென்சி காலேஜ். அடுத்தது அந்த காந்தி சிலைக்கு எதிர இருக்கக்கூடிய கிளாக் டவர் இல்லையா? இந்த 3 கிளாக்கினுடைய வேலைன்னா நேரத்தை சுட்டி காட்டுவது, காட்சி ரீதியாகவும் ஒலிப்பான் மூலமாகவும், both through sounds and visuals. ஆனால் when the sound is absent, we don't relate to it in a temporal manner. But when the sound is present, as in this case, in more than one way, more than one mode, I think in the case of both University Clock Tower and Presidency College Clock Tower, the clocks chime not only at designated hours but also recite Thirukural. Yeah. So it is more than a clock tower in a sense. So we can relate to this clock tower in terms of the sounds it makes. In the clock tower, காந்தி சிலையில் இருக்கிற கிளாக் டவர்லேருந்து வித்தியாசப்பட்டது ஏன்னா இது இந்த 2 ஒலிகளையும் திருக்குறளை பாடுகிறது, ஒலியையும் நேரத்திற்கான ஒலியையும் சொல்லுகிறது. ஓகே, ஸோ ஒலியை வைத்து இந்த இடத்தை புரிந்து கொள்வது. சென்னையில் பல சந்தைகள் இருக்கின்றன. சந்தைனா என்னவே?
சந்தைனா என்ன? கூடுமிடம். கூடுமிடம்னா என்ன? பொதுவாக நம்ம மக்கள் கூடுமிடம் நினச்சிக்கிறோம். மக்கள் கூடுனா என்ன ஆகும்? ஒலி பெருகும், சத்தம் இருக்கும், இரைச்சல் இருக்கும். சந்தையில் இயல்பான விஷயம் என்ன? சத்தம். சந்தையில் தியானம் பண்ண முடியாது இல்லையா? சந்தைன்னு நம்ம எப்போ உணரணும்? இது ஒலியின் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தை, தென் சென்னையில் இருக்கக்கூடிய சந்தை, வட சென்னையில் இருக்கக்கூடிய சந்தை, பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சந்தை இல்லையா? ஒவ்வொரு சந்தையினுடைய ஒலி சூழலை பொறுத்து நாம் அந்த சந்தையின் இடத்தை அணுகலாம். அதை தான் இவர் இங்கே பண்ணுறார். ஸோ இது கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பார்வையில் இவர் பண்ணுறார். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், நகரத்துலேருந்து ரொம்ப தூரம். அந்த கிராமத்தை இவர் தேர்வு செய்கிறார். காரில் போகிறாரு. பார்த்தா அங்கே நாகரிகமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு. போகும்பொழுது இந்த நஃபிசி சொன்ன லிசனிங்க்கும் இயரிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அங்கே போயிட்டு அந்த ரெஸ்பாண்டன்ஸை சவுண்ட் டைரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒலி சார்ந்து இயங்கும் பொழுது குறிப்பு புத்தகம் வச்சுக்கிறேன் இல்லையா, அது போதாது. சவுண்ட் டைரி. டைரிஸ் கம் இன் மெனி டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ். நம்ம எழுதுகிற டைரி, இதில் நம்ம சவுண்ட் டைரி உருவாக்கலாம். ஒலி நாட்குறிப்புகள். இந்த ஒலி நாட்குறிப்புகளை வச்சு நம்ம பண்பாட்டு ஆய்வியல் பண்ணலான்னு இவர் சொல்கிறார். ஒலி நாட்குறிப்புகளில் இவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு தகவலாளி ஒரு அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடித்த சத்தம் ஒலி என்ன? இந்த வேடல் பறவை எழுப்பக்கூடிய ஒலி தான். ஏன் வேடல் பறவை எழுப்பக்கூடிய ஒலி பிடிக்கும்? அதுதான் முதல்ல காலையில் ஒலி எழுப்புது. அந்த வேடல் பறவை இந்த பகுதியில் ஒலி எழுப்பிய பிறகு தான் மற்ற பறவைகள் ஒலி எழுப்புது. அப்போது இந்த இடம் எந்த ஒலியினால் அடையாளப்படுத்தப்படுகிறது? இந்த கிராமம், ஆஸ்திரேலியாவில் தொலைந்து மறைந்த இந்த கிராமம், அந்த இடத்தினுடைய தன்மை, வெளித்தன்மை, இடத்தன்மை எந்த இதனால் அடையாளப்படுத்தப்படுகிறது? அதனுடைய வெளித்தன்மை இந்த பறவையின் ஒலித்தன்மையினால் அந்த இடம் சூட்டப்படுகிறது. சிட்னிலேயோ மெல்பர்ன்லேயோ ரிசர்ச் பண்ணியிருந்தா அந்த ஒலித்தன்மை இருக்குமா? சிட்னியினுடைய ஒலித்தன்மையும் வெளித்தன்மை இந்த பறவையின் ஏன்னா பறவை இருக்காது அங்கே அந்த நகரத்தில் இல்லையா? ஸோ ஒரு ஒலித்தன்மை, ஒரு இடத்தின் ஒலித்தன்மையை வைத்து அந்த இடம் இந்த இடம்தான் என்று நம்மால் சொல்ல முடியும்னு இவர் சொல்கிறார். We can relate to space and place, their location, identity with sounds. Now, this logic has to be tied with the logic of soundscape projects. ஒலி சூழல் அமைவு ஆய்வுகள்னு நடக்குது. That is a transdisciplinary or multidisciplinary side. இந்த ஒலி சூழல் அமைவுகளை பற்றி நம்ம பேசும் பொழுது சங்க காலத்தில் இதை பற்றி அருமையாக பண்ணிட்டாங்க. இனிமேல் பண்ணுறதுக்கு இல்லை. மலைப்படுக்கடம் எதை பற்றினா, மலை சார்ந்த இடத்துல என்னென்ன ஒலிகள், என்னென்ன மனிதர்கள், என்னென்ன விலங்குகள். மலை இருக்குது, அருவி கொட்டுது. அந்த அருவி எப்படிப்பட்ட அருவி? அந்த யானை கூட்டங்கள், அவற்றின் மத நீர் அருவியா அந்த ஒலி. வேடர்கள் வேட்டையாடுறாங்க, ஒரு முள்ளம்பன்றி அது குத்திடுது, அந்த வலியில் துடிக்கிறது அந்த ஒலி. மரத்துலேருந்து காய் பறிக்கணும், பெண்கள் புலின்னு கத்துறாங்க. அந்த காலத்தில் புலின்னு கத்தினா காய் கீழே கொட்டிடும்னு ஒரு நம்பிக்கை. பாருங்கள், பண்பாட்டு ஒலி. இதை தான் ஃபாரஸ்ட் பீப்புள் அவர் சொல்கிறார். இது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால் பெருங்கௌசிகனார் மலைப்படுக்கடத்தில் மலை சார்ந்த ஒலிகள், மனிதர்கள் சார்ந்த ஒலிகளாக, விலங்குகள் சார்ந்த ஒலிகளாக,
அவர்கள் பண்பாடு சார்ந்த ஒலிகளாக எவ்வாறு ஒரு 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 ஒலி சூழல் அமைவில் இடம்பெறுது. ஸோ இதில் வந்து இந்த சவுண்ட்ஸ்கேப் ப்ராஜெக்ட்னு ஒரு அண்மை காலத்தில் உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு நகரத்தின் ஒலி சூழல் அமைவையும் மேப் பண்ணிட்டு வராங்க வரைபட அளவில். ஒரு நகரத்தினுடைய ஒலித்தன்மைன்னா நம்ம தான் பண்ணணும். சென்னையினுடைய ஒலித்தன்மைன்னா சென்னையினுடைய ஒலித்தன்மையை நம்ம பேச முடியாது. ஏன்னா இந்தியாவின் ஒலித்தன்மையை எப்படி பேச முடியாதோ, நாட்டை பற்றி எப்படி பேச முடியாதோ, அதேமாதிரி நகரத்தை பற்றியும் பேச முடியாது. பேசினா நம்ம அதிகார அரசியலை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ சென்னையினுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவின் அல்லது ஒரு 4 தெருக்களின் ஒலித்தன்மையை நாம் வந்து வரைபட அளவில் கொண்டு வரலாம். பெரம்பூரின் ஒலித்தன்மைன்னா பெரம்பூரின் ஒலித்தன்மைக்கும் அண்ணா நகரின் ஒலித்தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? காலையில் 5 மணிக்கு என்ன ஒலித்தன்மை இருக்குது, 6 மணிக்கு என்ன ஒலித்தன்மை இருக்குது, இரவு 12 மணிக்கு என்ன ஒலித்தன்மை இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளின் ஒலித்தன்மை எவ்வாறு மாறுபடுகிறது காலையிலிருந்து இரவு வரைக்கும். கடற்கரை சாலையின் ஒலித்தன்மை என்ன? எம்ஜிஆர் காலத்தில் கடற்கரை சாலையின் ஒலித்தன்மை எவ்வாறு இருந்தது? நம்ம பண்ணலை, கோட்டை விட்டுட்டோம். கலைஞர் காலத்தில் இருந்தது எப்படி? பண்ணலை, கோட்டை விட்டுட்டோம். புரட்சி தலைவி காலத்தில் எப்படி இருந்தது? பண்ணலை, கோட்டை விட்டுட்டோம். இப்போனாலும் பண்ணலாமே இல்லையா? 2018 மே மாதம் இந்த தேதியில் கடற்கரை சாலையின் ஒலித்தன்மை இதுதான். அப்போனா வருங்காலத்தில் இன்னொரு ஆய்வாளர் பண்ணும் பொழுது அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். அந்த ஒலித்தன்மையை நாம் எவ்வாறு அனுபவிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நான் கடந்த இங்கு வந்ததுலேருந்து 2008 பல மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மணிகூண்டு கட்டடத்தினுடைய ஒலித்தன்மைன்னா நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க இந்த வகுப்பு முடிஞ்சு, அப்போ அந்த ஸ்டேர் கேஸில் நின்று கொஞ்ச நேரம் அமைதியாக பாருங்களேன். அந்த ஒலித்தன்மையை நீங்கள் உள்வாங்க முடியும். இந்த கட்டடத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒலித்தன்மை சொந்தம். அதை நாம் ஆய்வு செய்ய மறுக்கிறோம். இங்கே வகுப்பு நடக்கும்போது அந்த ஒலித்தன்மை எவ்வாறு மாறுபடுகிறது, இங்கே பரீட்சை நடக்கும்போது அந்த ஒலித்தன்மை எவ்வாறு மாறுகிறது. அது உங்கள் கல்லூரியிலே நீங்கள் பண்ணலாம், உங்கள் பகுதியில் நீங்கள் பண்ணலாம், உங்கள் கிராமத்தில் பண்ணலாம்.